பையா எக் பிளேட் பானிபூரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்னை பானிபூரி கேட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டாங்க. சரி வாங்க நானே உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆச்சி பானிபூரி கிட்ட தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். இதில் வந்து ஒரு இதில் வந்து பானிபூரி இருந்துச்சு, 3 சட்னி வெரைட்டிஸ் வந்து கொடுத்தாங்க. எனக்கே அது செய்ய தெரியாது, நானே 4-5 வீடியோஸ் பார்த்து தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். இந்த மின்ட் பவுடரை கொட்டி அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், மின்ட் சட்னி ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதே மாதிரி பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்து புளி தண்ணி ஊற்றி வச்சுட்டா புளியும் ரெடி அப்படின்னாங்க. ஆஹா செம்ம ஈஸியான வேலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த பானிபூரி தான் வந்து பொரிச்சுட்டு இருந்தேன். எனக்கும் என்னைக்கு ஏழாம் பொறுத்த மாட்டுக்கு எவ்வளோ தூரத்தில் நின்று என் பானிபூரி பொரிச்சாலுமே கையில் வந்து பட்டுருச்சு. ஏதாவது ஒன்று சமைக்க வந்தால் கையில் அடிபட்டு தான் நானும் அந்த கிச்சனை விட்டு வெளில போகிறேன். அப்படியே சமைச்சு வச்சுட்டு இந்த மசாலா இருக்குல்லங்க, உருளைக்கிழங்கு மசியலுக்கு தான் ரெடி பண்ணிட்டேன். இதில் நான் வந்து அந்த உருளைக்கிழங்கு மசியலில் ஒரு பவுட்ரு கொடுத்துருந்தாங்க, அதை நான் போடவே மறந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கிச்சனுக்குள்ளே வரும்போது என்ன இங்கே ஒரு பவுட்ரு கிடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி போனது போட்டுன்னு சொல்லிட்டு நாங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏதோ ட்ரை பண்ணலாம், அவ்வளோதாங்க. சி வீடியோ. பாய்.